அனைவருக்கும் இனிய விநாயகருடைய வெற்றி பூக்களுடன் இன்றைய நாள் மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழா விண்ணை தொடும் அளவிற்கு மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் விநாயகருடைய துதியோடு நாம் தொடங்குவோம். ஐந்துகரத்தனை யானை முகத்தனை எந்தியின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நம் கஷ்டங்களையும் வினைகளையும் தீர்த்து வைப்பவர் விநாயகப் பெருமான். வினை தீர்ப்பவர் என்கின்றோம். நாம் அதற்கு பின்னமும் இன்னலும் செய்தால் நமக்கு தொல்லையும் தருபவர் விநாயகர். ஆக இன்னலை நீக்க நாம் இனிய பாடலுடன் தொடங்கி அவரை பூக்களாலும் பாக்களாலும் அர்ச்சனை செய்வோம். மிக எளிமையான கடவுள், எங்கும் ஓடோடி வந்து அருள் புரிபவர். விநாயகருக்கு முதலாக கொழுக்கட்டையை நிவேதனம் செய்த வசிஷ்ட முனிவருடைய மனைவிதான் அருந்ததி என்று சொல்கிறோம். இப்படி யானை முகம், மனித உடலின் அமைப்பு, மிகப்பெரிய உருவம், மிக சிறிய வாகனமான மூஞ்சிருவு எப்படி தாங்கிக் கொள்கின்றது என்பது வியப்பிலும் விநாயகருக்குரியே. அது வித்தியாசமானவர். நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்ற விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தொடங்கப்படுகின்ற நிகழ்வும் வெற்றியின் விளிம்பில் பயணம் செய்வதுதான். அப்படி விநாயகருக்குரிய அபிஷேகங்கள் பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், தேனாபிஷேகம், திருநீற்று அபிஷேகம், கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம், அன்ன அபிஷேகம், சொர்ண அபிஷேகம், முடிவில் திருவோண நட்சத்திரத்து அன்று விநாயகருக்கு நாம் சொர்ண அபிஷேகம், அதோடு 51 விநாயக வடிவங்கள் வணங்குவதால் ஓம் ஏகசஸ்ரா கணபதியாய நமக, மகா கணபதியாய நமக, லட்சுமி வனாதவனாக, ரூணகலாய நமக, மகா வித்யாய நமக, கரித்ராய நமக, வக்ரதுண்டாய நமக, நிதி கணபதியாய நமக, புஷ்ப கணபதியாய நமக, பால கணபதியாய நமக, சக்தி கணபதியாய நமக, விஜய கணபதியாய நமக, ஹரம்பய நமக, அர்ச்சக நமக, உசிஷ்ட நமக, போக கணபதி நமக, வீர கணபதி நமக, சங்கடகர கணபதி நமக, கணேச நிவாரணி கணபதியாய நமக, விக்னராஜாய நமக, குமாரநாஜாய நமக, தருணநமய, துர்க்க யோக நிருத்த புத்தி நவநீத மேத குரு வாமன ரத அபிஷ்டவாத மகா கணபதி வித்யா கணபதி என்று சொல்லக்கூடிய மகா கணபதியை வணங்குவோம். சவல சௌபாக்கியங்களும் பெறுவோம். மல்லிகை முல்லையால் செய்வது தீவை நீங்கும். ரோஜா எண்ணங்கள் நிறைவேறும். அரளிப்பூ மனநிமதி கிடைக்கும். தாமரைப்பூ செல்வவளம் பெருகும். வெள்ளை தாமரை சகலனத்தையும் கிடைக்கும். வில்வப்பூ அரச பதவி பெறலாம். சங்குப்பூ பெருஞ்செல்வம் கிடைக்கும். ஜாதிப்பூ வைகுண்ட பதவி. அல்லிப்பூ வளம்பெறும். விருட்சம் எருக்கம் நோய்கள் மன தைரியம் போகும். மகிழம்பூ பொறுமை. செவ்வந்தி ஆன்மீகம். பவள மல்லி நல்ல எண்ணம் வளரும் என்று பூக்கள் பல அதனுடைய விசேஷங்களையும் நாம் தினமும் வணங்குகின்றோம். நாம் வளர்கின்றோம். அமாவாசையில் நிருத்திய கணபதியை, பௌர்ணமியிலும் நிருத்திய கணபதியையும், சதுர்த்தியில் விஜய கணபதியும், ஏகாதசியில் ஹேரம்பாயும், நவமியில் விக்ன கணபதியும், சப்தமியில் சித்தி கணபதியும், சதுர்த்தியில் வீர கணபதியும் நாம் வணங்குகின்றதையும், அவருக்கு கணபதி யோகமும் இல்லந்தோறும் நடைபெறுகிறது. நம் உள்ளத்திலும் அமைதி நிலவ சாந்த சொரூபமாய் அவருடைய ஒரு காஜ கம்பீரம், அதாவது கஜாய நமக என்று சொல்கிறோம். அடுத்ததாக நாம் இந்த எருக்க மாலை அணிவிப்பது என்பது எதிர்மறை சக்திகளை விரட்டுவது என்று விநாயகரை வணங்குவதற்கு ஏற்ற காலங்கள் வெள்ளிக்கிழமை, மார்கழி, வளர்பிறை, சஷ்டி, இதையெல்லாம் நம்ம அவருக்குரிய பல இலைகளால் முல்லை, கரிசலாங்கண்ணி, வில்வம், இலந்தை, அரசம், அகத்தி, தவனம், மருதம், எருக்கம் என்று பல இலைகளை அவருக்கு நாம் அர்ச்சனை செய்கின்றோம். அப்படி நாம் அர்ச்சனை செய்யும் போது நமக்கு திரு ஆவினங்குடி என்று சொல்லக்கூடிய பழனியில் தலைவலி நீங்கும், இட நீக்கம் வழிவெள்ளம், ஆபத்து விநாயகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழி, அச்சம் தீர்த்தவர் அம்பர், மால் துயர் தீர்த்த திரு ஆமுத்தர், திருவனையூர் துணை வந்த கலங்காமல் காத்த விநாயகர், விஷம் தீர்த்த திருமருகள், உத்தம சோழபுரம் வினை தீர்த்த என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரட்டை பிள்ளையார் ஒரே நேரத்தில் 2 மடங்கு பலன் தருகின்றது என்பதையும் நாம் அறிகின்ற ஒன்றாக கண் திருஷ்டி கணபதி வணங்குகின்றோம். அவருடைய
விநாயகருடைய ஜாதகத்தை வைத்து நாம் வழிபடுகின்றோம். இப்படி பல்வேறு வழிகளிலே நாம் அவர்களை வழிபட்டும் வணங்கியும் வளர்கின்றோம். அவருக்குரிய விநாயக போற்றி நாம் ஓம் கஜானாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் சித்தி பிரதாய நமக, ஓம் கிரம்பாய நமக, ஏகந்தாய நமக, ஓம் பாலக பிரியாய நமக, ஓம் வித்யராஜாய நமக, ஓம் மூஷிக வாகனாய நமக, ஓம் பிருத்யாய நமக, வீர கணபதியாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் ஓங்கார ரூபாய நமக. விநாயகருடைய வழிபாட்டில் நாம் எல்லோரும் அமைதியாக தியானம் செய்து வெற்றி விநாயகர் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமாம். முழுவதற் கடவுள் விநாயகருக்கு ஜெய் ஸ்ரீ வித்ய விநாயக பெருமானிக்கே ஜெய் ஜெய் ஸ்ரீ உண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையாருக்கே ஜெய் ஜெய் ஸ்ரீ அவரவர் குலதெய்வ வழிபாட்டிற்கே ஜெய் ஸ்ரீ பூரண புஷ்ணகளை ஐயனார் திருவடிகளுக்கே ஜெய் ஸ்ரீ கல்யாண்டவர் திருவடிகளுக்கே ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சாரதா தேவியருக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜுக்கு ஜெய்.